ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிறிஸ்பி சிக்கன் எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். இது வந்து 3 ஸ்டெப்ஸ் வழியாக நம்ம சொல்லித்தர போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து சிக்கனை வந்து ஊற வச்சுக்கிறது. ஸோ அதுக்கு செய்ய மசாலாஸ் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், சோம்பு, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், மைதா மாவு, சோள மாவு. இப்போ வந்து ப்ராசஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் வந்து 6 கட் அப்படின்னு சொல்லி கேட்டோனாக்கா நம்மளுக்கு வந்து ஒரு சிக்கன் வந்து 6 கட்டாக பண்ணுவாங்க. ஸோ அதையும் கொஞ்சம் மீடியம் சைஸாக இந்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு அதுதான் மெயின் வந்து. ஸோ இந்த மாதிரி வாங்கிட்டு இந்த சிக்கன் வந்து என்ன பண்ணோம், ஒரு போர்க் எடுத்துக்கணும். போர்க் எடுத்துட்டு ஹோல்ஸ் நல்லா வந்து இந்த மாதிரி குத்தி விட்டுடணும். ஏன்னாக்கா சிக்கன் வந்து நம்ம ஊற வைக்கிறப்போ அதில் அந்த எசன்ஸ், அந்த காரம் எல்லாமே வந்து இது உள்ளே போகிறதுக்காக இந்த மாதிரி செய்கிறோம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சிக்கனாக எடுத்து இந்த மாதிரி வந்து போர்க் வச்சு குத்தி விட்டுக்கணும். இப்போ நல்லா ஒரு சிக்கன் பீஸ் வந்து இந்த மாதிரி குத்தி வச்சுக்க வேண்டியதுதான். இப்போ ஒரு பவுலில் பார்த்தீங்கன்னாக்கா மோர் வந்து எடுத்துருக்கேன். இப்போ நம்ம சிக்கன் வந்து நீங்கள் எவ்வளோ சேர்க்குறீங்களோ, இப்போ 1 kgனாக்கா ஒரு 1/4 கப் தயிர் எடுத்து நீங்கள் வந்து பீட் பண்ணிவிட்டு மோர் ஆக்கிக்கலாம். இல்லைனாக்கா மோரே கடிச்சா விட ஒரு 2-3 டம்ளர்ஸ் வந்து மோர் ஊற்றி அதில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வச்சுருக்கிற மசாலாஸ் எல்லா மசாலாவும் அதில் போட்டுட்டு சால்ட்டு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது எல்லாம் வந்து நல்லா பீட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வச்சுட்டு இருக்கிற எல்லா மசாலாவையும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம வச்சுட்டு இருக்கிற சிக்கன் எடுத்து இதில் போட்டு மேரினேட் பண்ணி ஒரு 1 hour to 2 hours போதும். ஏன்னா சிக்கன் வந்து ஆல்ரெடி நாங்கள் வாங்கி இருக்கிறது வந்து சாஃப்ட் சிக்கன். ஸோ இது ரொம்ப டெண்டராக இருக்கும். ஸோ ரொம்ப நேரம் ஊற வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் 1 hour 1.5 hours ஊறினாவே போதும். ஸோ நல்லா இது மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து சிக்கன் இதில் போட்டு நல்லா மேரினேட் பண்ணிடலாம். இது வந்து சிக்கன் வந்து நல்லா வாஷ் பண்ணி உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஆல்ரெடி வச்சுருக்கிறேன். ஸோ நீங்கள் அதே மாதிரி செஞ்சுடுங்க. இப்போ அவ்வளோதான், சோக் பண்ணியாச்சு. இது அப்படியே 1.5 hours ஊற விட்டுடணும். நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஊற வச்ச சிக்கன்லாம் எடுத்து இப்போ ஒரு தனியாக அந்த மாதிரி பிளேட்டில் வச்சுக்கலாம். நம்ம இப்போ அந்த வாட்டரோடவே நம்ம ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ இது ஒரு பவுலில் பார்த்தீங்கன்னா இப்போ மைதா 1 கப், இது வந்து 200 grams இது மைதா. இதில் வந்து 1/2 கப் வந்து சோள மாவு. இது கூட மசாலாஸ் தனியா பொடி, கரம் மசாலா பொடி, மேத்தி, அதாவது கஸ்தூரி மேத்தி, வெந்தயக்கீரை வந்து காய வச்சது, மஞ்சத்தூள், ஆரிகனோ, சோம்பு, மிளகாய்த்தூள், இது எல்லாத்தையும் வந்து ஃப்ளாரில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி போகிறோம். ட்ரை நம்ம வந்து கிறிஸ்பி சிக்கன் வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டான பிளானில் பண்ணனாக்கா KFC சிக்கன் மாதிரி கடையில் வைக்கிற மாதிரி அவ்வளோ சூப்பராக கிறிஸ்பியாக வரும். நீங்கள் இந்த ஒரு முறை ட்ரை பண்ணிங்களாவே கரெக்டாக வரும். நம்மளுக்கு ஒரு மைண்ட் தாட் வந்து கரெக்டாக ப்ரொசீஜர் வந்து ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு நம்ம வந்து வச்சுக்கணும். இல்லைனாக்கா நம்மளுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும் வந்து. ஸோ இது மாவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கொட்டி சால்ட்டும் போட்டுக்கணும். சால்ட்டு போட்டு எல்லாமே பர்ஃபெக்டாக வந்து நல்ல பிளெண்டர் ஆகிடணும் அது ஃபுல்லாக. ஸோ தேவையான அளவு சால்ட்டு போட்டுருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது தண்ணி வச்சுக்கணும். இப்போ ஊற வச்ச சிக்கன், அந்த சிக்கனை ஃபஸ்ட்டு ஃப்ளாரில் போட்டு எடுத்துட்டு நம்ம ஊற வச்ச தண்ணி இருக்குது இல்லையா, மோர் வாட்டரை, அதில் போட்டு ஒரு டிப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃப்ளாரில் போட்டு எடுத்து வைக்கணும். பாருங்க, இப்போ அந்த மோரில் வந்து ஊற வச்சு மறுபடியும் எடுத்து ஃப்ளாரில் போடணும். மாவில் போட்டு நல்லா புரட்டி எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாகவும் பிடிக்கக்கூடாது. அழுத்தி மாவு ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி லைட்டாக வந்து ஓரளவுக்கு வந்து அந்த ஒரு தண்ணி பட்டவுடனே அது டைட் பிடிச்சிக்கும். அந்த அளவுக்கு இருந்தால் போதும். கெட்டிமாக போட்டு அமுத்தெல்லாம் தேவையில்லை. நம்ம இந்த மாதிரி ஒன்றா செஞ்சு எல்லாத்தையும் வச்சுருவோம். பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வானலில் பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து ஹீட் பண்ணி வச்சோம். உங்களுக்கு பாட்டம் நல்லா திக்காக இருக்கிற வானலாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். மெயின் திங்க் வந்து இது பொரியத்துக்கு வந்து எண்ணெய் வந்து கரெக்டான பேஸில் 100 degrees Celsius சொல்கிறாங்க. அந்த 100 degrees Celsius வந்து எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகிருக்கணும். சிம்மில் வச்சு ஹீட் பண்ணோம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணிட்டோனாக்கா போட்ட உடனே
சிக்கனை மேலே இருக்கிற இதுவெல்லாம் தீஞ்சு போயிட்டு நம்மளுக்கு வேறு மாதிரி ஆகிடும். ஸோ சிம்மில் வச்சுட்டு நீங்கள் இந்த ப்ராசஸ் சேர்த்துக்கு முன்னாடியே ஆன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஹீட் ஆகும். ஸோ அது நல்ல ஹீட்டு எண்ணெய்க்குள்ளே இருந்தோடனே நம்ம சிக்கன் போட்டோன்னே அந்த ஹீட்டை எடுத்து கிறிஸ்பியாக நல்லா வரும். பாருங்கள், ஃபஸ்ட்டு இது பொரிச்சு நல்லா கிறிஸ்பியாக வந்தாச்சு. இப்போ செகண்ட் ஒன் பார்க்கலாம். சேம் அதே ப்ராசஸ் தான். நம்ம எடுத்து போட்டு ஃப்ளாரில் பண்ணிவிட்டு மறுபடியும் வாட்டரில் கூட நீங்கள் வேணும்னா டிப் பண்ணிக்கலாம். பாருங்கள், அதை வந்து மோரில் இதில் பண்ணி மறுபடியும் வந்து மாவில் ஃப்ளாரில் போட்டு செகண்ட் ஒன்று நீங்கள் வாட்டரில் கூட சில பேர் பண்ணுவாங்க. ஸோ வாட்டரில் போட்டாலும் அது அதே டைட்னஸ் அதே நம்மளுக்கு இந்த கிறிஸ்பி கிடைக்கும். ஸோ நான் அது வாட்டர்லேயும் போட்டு யூஸ் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப டைட்டாக பிடிக்காமல் பட்டு படாத மாதிரியும் கொஞ்சம் இது பண்ணிவிட்டு தண்ணி பிளெயின் வாட்டரில் போட்டு நான் இது பண்ணியிருப்பேன். மெயின் கோட்டிங் தான் இது. இந்த கிறிஸ்பி சிக்கன்ன்றது மேலே இருக்கிற அந்த ஃப்ளாரோட கோட்டிங் தான். அதில் வந்து எல்லா ஸ்பைசஸும் இருக்குது. இப்போ ஃப்ளாரில் போட்டு நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் பட்டு படாமல் மாதிரி நம்ம பிடிச்சிட்டு ஒன்ஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எண்ணெய் ஹீட் ஆகிட்டு வரையும் நீங்கள் ஒன்றா போட்டு எடுத்துடலாம். இது வந்து ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பாக இருக்கும். இல்லைனாக்கா ஒன்றா நீங்கள் ரெடி பண்ணி அது போட வேண்டியதாக இருக்கும். மெயின் வந்து எண்ணெய் ஹீட் ஆகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சிக்கன் ப்ராசஸ் வந்து ஊற வைக்கிறது தான். மசாலாவோட போட்டு ஊற வைக்கிறது. அதுக்கப்புறம் அதை எடுத்து கோட்டிங் பண்ணி தேர்டு வந்து பார்த்திங்கன்னா பொரிச்சிருது. ஸோ சிம்பிளான முன்னே வழியில் KFC கிறிஸ்பி சிக்கன் நம்ம ரெடி பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா பாருங்கள், நல்ல கோல்டன் ப்ரௌனாக நம்ம மேலே வந்து அந்த ஃப்ளேக்ஸோட கிறிஸ்பியாக அப்படியே இருக்குது. நம்மளுக்கு ரொம்ப நேரம் வந்து இந்த கிறிஸ்பி வந்து நம்மளுக்கு அப்படியே இருக்கும். ஸோ டேஸ்டான சுவையான KFC கிறிஸ்பி சிக்கன் வந்து வீட்டிலே இப்போ நம்ம செய்யலாம். ரொம்ப ஈஸியான வே தான். நம்ம பிளான் பண்ணி கரெக்டாக வந்து நம்ம ப்ராசஸ் வந்து கரெக்டாக பண்ணிட்டுனாக்கா க்ளீனாக நம்ம செஞ்சு முடிச்சலாம், டென்ஷனே இல்லாமல். பாருங்கள், அடுத்த பேட்ச் நான் ஒன்று அப்படியே நெக்ஸ்ட் நான் போட்டு காமிச்சிருக்கிறேன். பாருங்கள், இவ்வளோ பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். Thank you for watching.